வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான இலக்கண குறிப்பு அப்படிங்கிற பகுதியை 2 மதிப்பெண் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான வினாதான். இது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுக்கான வீடியோ. இது மிக கவனமாக நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் இருந்து உங்களுக்கு 2 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்கு. இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல 2 ஸ்டார் போட்டிருப்பேன், இங்கே 1 ஸ்டார் போட்டிருக்கேன். ஏன் இந்த ஸ்டார் அப்படின்னா இலக்கண குறிப்புங்கிறது இது அடக்கமாகவும் இதையும் சேர்த்து வரும். இப்போ இதில் 2 ஸ்டாருங்கிறது மிக முக்கியமாக இதில் இருந்து மட்டுமே 6 சொற்கள் கொடுத்து இதுக்குள்ள இருக்கிறதுல இருந்து தான் அந்த சொற்களுக்குரிய விடை இருக்கும். சில நேரங்களில் இது தவிர இதுவும் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு. அதனால இந்த இடத்துல நான் 2ஐயும் உங்களுக்கு கோட் பண்ணி காமிச்சிருக்கேன். முதல்ல நாம பண்புத்தொகை, வினைத்தொகை, உருவகம், உரிச்சொல் தொடர், அளபெடை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, வியங்கோல் வினைமுற்று, எண்ணுமை, தொழிற்பெயர், இது மிக முக்கியமானவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால ஒரு வீடியோலையும் 2 சாப்டரா 2 பகுதியா எடுத்து நாம பார்க்க போறோம். அதுக்கடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை, பெயரச்சம், இணையச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, வினையால் அணையும் பெயர், இது பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம 2 மதிப்பெண்ணுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப இதுல இருக்கக்கூடிய முதல் பண்புத்தொகை இதை பார்க்கலாம் வாங்க. பண்புத்தொகை, இதுல பண்பு தொகை 2ஐயும் பாருங்க. பண்பு தொகை, தொகைனா என்ன அப்படின்னா மறைந்து வருதல். நம்ம வீட்டுல எல்லாம் உங்க அம்மா சமைக்கும் போது துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க. துவையல் அப்படின்னு நமக்கு மருவி வந்துடுச்சு. அந்த துவையல்ல உள்ள நிறைய பொருட்கள் இருக்கும். அதுல சட்னி அரைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல என்னென்னலாம் இருக்கும்னா தேங்காய், அதுல சில பொருட்கள் எல்லாம் போட்டுதான் அரைப்பாங்க. அது துவையல். முதல்ல பார்க்கும்போது பல பொருட்களாக இருக்கும், அரைச்ச பிறகு ஒரே ஒரு சட்னியா மாறிடும். அது மாதிரி மறைந்து வருதல், அதுல அந்த துவையல்ல போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் மறைந்து வருதல். அது மாதிரி தான் இங்க இந்த 2 சொற்களுக்கு இடையில மறைந்து மை என்கின்ற அந்த பண்பு பெயர் விகுதி மறைந்து வரும். அதனாலதான் மறைதல் அப்படின்னா தொகை, தொகைனா மறைந்து வருதல். இதுல 2 மிக முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பண்பு தொகைனாலே முதல்ல பிரிச்சு பார்க்கணும். ஒரு சொல், இப்ப இந்த சொல் இருக்குன்னா இந்த சொல்ல பிரிக்கணும். நம்ம சின்ன கிளாஸ்ல 4ஆம் வகுப்புல இருந்து உங்களுக்கு பிரித்து எழுதுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு சொல்ல கொடுத்து அதை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த சொல்ல நாம பிரித்து எழுதி பார்க்கணும். இப்ப நன்னாடு, அதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் நாடு. அப்போ இந்த 2 சொற்களுக்கு இடையில் மை எனும் பண்பு பெயர் விகுதி மறைந்து வரும். இது முதல் கருத்து. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பிரித்தால் அந்த சொல்லினுடைய ஈற்று சொல்லில், அதாவது முதல் இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியில கடைசியா மை வரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 2வது அந்த சொல் இப்படி இல்லாம வேறொரு சொல் கொடுத்திருக்காங்க. அந்த சொல்ல பிரிச்சு பார்க்கிற பொழுது ஆகிய, ஆன அப்படிங்கிற சொல் மறைஞ்சிருந்தாலும் அது பண்பு தொகை தான். ஒண்ணு மை இருக்கணும், இன்னொன்னு ஆகிய, ஆன அப்படிங்கிற சொல் மறைஞ்சிருக்கணும். இது 2 மிக முக்கியமா நாம கருத்தில் கொள்ள வேண்டியது. அதை நம்ம கவனமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பண்பு தொகையை எளிமையா எழுதிடலாம். இன்னொன்னு பார்த்துக்கங்க, இதுல எப்படி வரும்னா பண்பு சொல் முதல்லையும் அடுத்து பெயர் சொல்லும் வரும். அதாவது முதல்ல பண்பு சொல், பண்புனா என்ன? நன்மை, தீமை, வட்டம், வடிவம், முத்தமிழ், அது மாதிரி 6 வகை பெயர்கள், அந்த பெயர் பண்பு எல்லாமே வரும். இந்த நன்மை அப்படின்னு இப்ப கொடுத்துருக்கோம் இல்லையா, இது பண்பு சொல். அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு பெயர் சொல் கண்டிப்பா வரும். அப்போ பண்பு சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்ததுதான் பண்பு தொகை. இப்ப இதுல நன்னாடு சான்று கொடுத்திருக்கு. இதுல நன்மை கூட்டல் நாடு. இந்த நன்மைங்கிறது பண்பு சொல், பண்புங்கிறது குணம், நாடுங்கிறது பெயர் சொல். இது 2 சேர்த்தா நன்னாடு. அப்போ இதை பிரிக்கும் போது மை வருந்திருக்கா, அப்ப மை விகுதி மறைந்து வந்ததுனால இது பண்பு தொகை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு அடுத்த சான்று பாத்தீங்கன்னா கரும் காக்கைன்னு எழுதியிருக்கோம். கருமை அப்படிங்கிறது இது என்ன? வண்ணம். கருமை காக்கை, இதை பிரிச்சு பாருங்க. கரும் காக்கை எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் காக்கை. அப்ப நிலைமொழியில மை வருது. அப்போ இதை பிரித்தால் மை என்கிற விகுதி வரும்போது இது பண்பு தொகை. அடுத்து இன்னொன்னு பாருங்க, சேவடி, அதை பிரிச்சா செம்மை கூட்டல் அடி. அப்போ இங்கேயும் மை வருது. அதே மாதிரி இது எல்லாமே நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அந்த மை என்பது வரும். அதுக்கு முன்னால பாருங்க, குணம், வடிவம், நிறம், எண்ணிக்கை, சுவை, இது எல்லா பண்பு சொற்களோடையும் பெயர் சொல் இணைந்து வருவதுதான் பண்பு தொகை.
அதாவது குணம் இருக்கும், வடிவத்தை சார்ந்து இருக்கும், நிறத்தை சார்ந்து வரும், எண்ணிக்கை 1 2 முத்தமிழ் அந்த மாதிரிலாம் கூட வரும். அதே மாதிரி சுவை, அறுசுவை, இந்த மாதிரி சுவையை சார்ந்தும் வரும். இந்த மாதிரி பண்பு சொற்களோட பெயர் சொல் இணைந்து வந்தால் அது பண்பு தொகை. இதுல நாம ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பிரித்தால் மை என்ற விகுதி மறைந்து வரும். அந்த பிரிக்கும் போது மை வெளிப்படும். அது முன்னால ஒரே ஒரு சொல் மட்டும் பார்க்கின்ற பொழுது மை இருக்காது. அதை பிரிக்கின்ற பொழுது நிலைமொழியில மை கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி பிரித்து மை வந்தால் அது பண்பு தொகை. இப்ப இதையெல்லாம் நம்ம பிரிச்சு பார்ப்போம் பாருங்க. பேரறிவு, இதை பிரிச்சா என்ன வருது? பெருமை கூட்டல் அறிவு, அப்போ மை வருது. ஆறுயிர், அருமை கூட்டல் உயிர். பைந்தமிழ், பசுமை கூட்டல் தமிழ். வெறுங்கை, வெறுமை கூட்டல் கை. வெண்தயிர், வெண்மை கூட்டல் தயிர், இது நிறத்தை சுட்டி காட்டுது. வெண்மை கூட்டல் தயிர். அதே மாதிரி இன் சுவை, இனிமை கூட்டல் சுவை. அப்ப நம்ம பிரிக்கின்ற பொழுது எல்லாமே மையில வந்தது. அப்போ பிரித்து பார்க்கின்ற பொழுது மை வந்தா அது பண்பு தொகை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பிரிக்கின்ற பொழுது மை என்ற விகுதி வந்தால் அது பண்பு தொகை. அடுத்தது பாருங்க வினைத்தொகை. இதுவும் ஒண்ணு போலதான் இருக்கும். வினைத்தொகையில் எப்படி இருக்கும்னா, இரு சொற்களுக்கு இடையில் 3 காலங்களும் மறைந்து வரும். அங்க நம்ம பண்பு தொகையில மை மறைந்து வரும் நம்ம பார்த்தோம். வினைத்தொகையில 3 காலங்கள் மறைந்து வரும். 3 காலம் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலமும் இந்த 2 சொற்களுக்கு இடையில மறைந்து வரும். முதல்ல வினை சொல் வரும், அடுத்தது பெயர் சொல் வரும். இங்க நாம என்ன சொன்னோம்? பண்பு சொல் வரும், பெயர் சொல் வரும். இங்க வினை சொல்லும் பெயர் சொல்லும் வரும். இது ரெண்டும் தான் இதுக்கு வித்தியாசம். ஏன்னா பண்பும் வினையும் ஒண்ணு போல இருக்கும். ஆனா அங்க மை என்பது பிரித்தால் தெரியும். இங்க 3 காலம் மறைந்து வரும். அப்போ வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்ததுதான் வினை தொகை. இப்ப இதுக்கு ஒரே ஒரு சான்று பார்ப்போம். விரி நீர், இதோ 3 காலமும் மறைந்து வரும்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இதை பிரிச்சு பாருங்க. விரி நீர் அப்படின்னா பிரிச்சா மை வரல. விரி கூட்டல் நீர், விரி நீர், விரிமை வரல. அப்போ பண்பு தொகை கிடையாது. அதுக்கு அடுத்து நாம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, விரி நீர் என்பது 3 காலத்தையும் காட்டுதான் பார்க்கணும். பாருங்க, விரிந்த நீர் இறந்த காலம், விரிகின்ற நீர் நிகழ்காலம், விரியும் நீர் எதிர்காலம். அப்படி இந்த 3 காலத்தையும் தெரிவிப்பதாக இந்த ஒரு சொல் இருக்கிறது. அப்ப இந்த 3 காலமும் மறைந்து வருவதால் இது வினைத்தொகை. இன்னும் நாம சான்று பார்க்கலாம். அடுத்த சான்று சுடுசோறு. இப்ப இது 3 காலத்தையும் மறைத்து வைத்திருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுடுசோறு அதை எப்படி எழுதலாம்? சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அப்போ இது 3 காலமும், சுட்ட சோறு இறந்த காலம், சுடுகின்ற சோறு நிகழ்காலம், சுடும் சோறு இனிமே சுடும் அப்படிங்கிறது எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த சான்று நீங்களே பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் நேரம் தரேன். ஊறுகாய் பிரிச்சு பார்த்துட்டீங்களா? இப்ப பாப்போமா? ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அப்போ இந்த 3 காலமும் அதில் மறைந்திருக்கிறது. அதே மாதிரி வளர்கூடல், இதெல்லாம் பிரிச்சா மை வரல பாருங்க. வளர் கூட்டல் கூடல், மை இல்ல. அப்ப அது பண்பு தொகை கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்து நாம பார்க்க வேண்டியது அது வினை தொகையா அப்படின்னு. அப்ப வினை தொகைனா 3 காலத்தையும் உள்ளடக்கி இருக்கும். இப்ப பாருங்க, வளர்கூடல், வளர்ந்த கூடல், வளர்கின்ற கூடல், வளரும் கூடல். அப்போ 3 காலமும் உள்ளடக்கி இருக்கு, மறைந்து இருக்கிறது. முதிர்மரம், முதிர்ந்த மரம், முதிர்கின்ற மரம், முதிரும் மரம். தொடுவானம், தொட்ட வானம், தொடுகின்ற வானம், தொடுகின்ற வானம், தொடும் வானம். அப்போ இந்த 3ம் இதுல இருக்கு. இதே மாதிரி உயர்மரம், படர்புகில், பாய்புலி, இதெல்லாம் நீங்களே பிரிச்சு பாருங்க. இப்ப இதுல என்னென்னலாம் வருது? முதல்ல இருக்கிறது என்ன? நம்ம பார்த்த மாதிரி முதல்ல என்ன சொல் இருக்கணும், அதுக்கு அடுத்து கூட்டல் என்ன சொல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நாம பார்க்கணும். இப்போ நம்ம பண்பு தொகையில பண்பு சொல்லும் பெயர் சொல்லும். ஆனா வினை தொகையில பாத்தீங்கன்னா
வினைத்தொகையில வினை சொல்லும் பெயர் சொல்லும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இங்கேயும் பெயர் சொல் இங்கேயும் பெயர் சொல் தான் வரும். ஆனா இங்க பண்பு சொல்லை அடிப்படையா இருக்கும், இது வினை சொல்லை அடிப்படையாக இருக்கும். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஏன்னா இங்கேயும் பெயர் சொல் இங்கேயும் பெயர் சொல். இது பண்பு தொகை பண்பு சொல்லாக வந்தால் வினை சொல்லாக வந்தால் வினைத்தொகை என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். மை என்பது முடிந்தால் பண்பு தொகை, 3 காலமும் மறைந்து வந்தால் வினைத்தொகை. இப்போ இந்த வடிவத்துக்குள்ள கொடுத்திருக்கிறது நமக்கு சான்று. இந்த மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க. இப்ப இதுல எதெல்லாம் பண்பு தொகை எது வினைத்தொகை அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லுரை இதை முதல்ல நாம பண்பு தொகையா அப்படின்னு செக் பண்ணணும். எது இருந்தாலுமே முதல்ல நாம பண்பு தொகையான்னு பார்த்த பிறகுதான் வினைத்தொகைக்கு போகணும். அப்ப இந்த நல்லுரை அப்படிங்கறத நாம இப்ப பிரிச்சு பார்ப்போம். நல்லுரை இதை எப்படி பிரிக்கலாம்? நாம நன்மை கூட்டல் உரை அப்படின்னு நாம பிரிப்போம். அப்போ இந்த மை என்பது வருது. இப்ப பிரிச்சா இந்த நிலைமொழியின் ஈற்றில மை வர்றதுனால நன்மை கூட்டல் உரை நல்லுரை. அப்போ இந்த மை வர்றதுனால இது என்ன நம்ம எழுதணும்? பண்பு தொகை அப்படின்னு நாம எழுதணும். அதே மாதிரி புது வாழ்வு அடுத்தது பாருங்க. புது வாழ்வு அதை எப்படி பிரிக்கலாம்? புதுமை கூட்டல் வாழ்வு. அப்ப இதுலயும் நமக்கு பிரிச்சா இந்த இடத்துல மை வருது. அப்ப இதுவும் இதே பண்பு தொகை தான். இப்ப அடுத்தது இந்த வளர் கூடல் அப்படின்னு பாருங்க. முதல்ல வளர் என்பது வினைச்சொல், கூடல் என்பது பெயர் சொல். வினைச்சொல் பெயர் சொல் ரெண்டும் சேர்ந்து வருது. இதை பிரித்தால் மை வருதான்னு பார்க்கணும். வளர் கூட்டல் கூடல் தான் வருது. அப்போ இது பண்பு தொகை இல்லை. அதுக்கடுத்து நம்ம என்ன இப்ப படிச்சிருக்கிறோம்? வினைத்தொகை படிச்சிருக்கிறோம். இப்ப வினைத்தொகையில 3 காலமும் அதுல உள்ளடக்கி இருக்கான்னு பார்க்கணும். வளர் கூடல் வளர்ந்த கூடல், வளர்கின்ற கூடல், வளரும் கூடல். அப்போ வளர்ந்த, வளர்கின்ற, வளரும். அப்போ இது 3 காலமும் வளர்ந்த கூடல், வளர்கின்ற கூடல், வளரும் கூடல் அப்படின்னு நாம 3 காலத்தையும் அது உள்ளடக்கி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இது வினைத்தொகை. அடுத்தது பாருங்க துஞ்சு முகில். துஞ்சுனா என்ன? உறங்குகின்ற அப்படிங்கிற பொருள். துஞ்சு முகில், துஞ்சிய முகில், துஞ்சுகின்ற முகில், துஞ்சும் முகில். இப்போ 3 காலமும் இதுல உள்ளடக்கி இருக்கு. பிரிச்சா துஞ்சு கூட்டல் முகில் தான் வருது, மை வரல. ஸோ முதல்ல பிரிச்சு பார்க்கணும். மை வந்தா பண்பு தொகை, மை வரல அப்படின்னு சொன்னா 3 காலமும் உள்ள இருக்கா மறைந்து வருதான்னு பார்க்கணும். அப்ப வளர்கூடல் துஞ்சு முகில் என்பது வினைத்தொகை, இது ரெண்டும் பண்பு தொகை. அதே மாதிரி இங்க போட்டிருக்கோம் பாருங்க, ஆகிய ஆன அப்படிங்கிறது சில இடங்கள்ல வரும். 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த அளவுக்கு கேட்ட மாட்டாங்க, ஆனா சில இடங்கள்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க வட்டப்பாறை, இது என்னது? இப்ப பிரிச்சா மை வருதான்னு பார்க்கணும், இல்லைன்னா 3 காலமும் உள்ளடக்கி இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நம்ம இதை பிரிக்கிறோம். பிரிச்சா வட்டம் கூட்டல் பாறை, வட்டம் கூட்டல் பாறைன்னு பிரிக்கிறோம். ஆனா இதுல மை வரல. அப்ப பண்பு தொகை இல்லைன்னு நம்ம விட்டுடுறதா? இல்ல இது 3 காலமும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வட்டப்பாறைங்கிறது வட்டப்பாறை, அது 3 காலமும் அது உள்ளடக்கியும் இல்லை. அப்போ இது எதை சார்ந்ததாக இருக்கும்? பண்பு தொகையா வினைத்தொகையா? வட்டம் என்பது என்ன? வட்டம் என்பது அளவு, அதாவது வட்டம் என்பது ஒரு ஷேப்பை குறிக்குது. இது வட்டமாக இருக்கு அப்படிங்கிற அளவை குறிக்குது. அப்போ வட்டம் பாறை என்பது வட்டம் ஆகிய பாறை. அப்ப ஆகிய அப்படிங்கிற சொல் மறைந்து வருது. நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, பண்பு தொகையில மையும் மறைந்து வரலாம், ஆகிய ஆன அப்படிங்கிறதும் மறைந்து வரலாம் அப்படின்னு நாம படிச்சோம். அதனால இது வடிவ பண்பு தொகை. வடிவம், அளவு, வடிவம் இதெல்லாம் உள்ளடக்கிதான் பண்பு தொகை. இது வடிவம், வட்ட வடிவமாக இருக்கு. இப்ப முத்தமிழ்ங்கிறது என்ன? இதுதான் அளவு பண்பு தொகை. அளவு 3 கூட்டல் தமிழ், முத்தமிழ் அளவு பண்பு தொகை. இது வடிவ பண்பு தொகை. உவர் நீர், உவர் நீருங்கிறது என்ன? அப்ப உவர்பாகிய நீர் அப்படிங்கிறது இதுக்கு பொருள். அப்ப இது ஆகிய 3 தமிழ் அப்படின்னா முத்தமிழ், 3 ஆகிய தமிழ், 3 வகையான தமிழ், இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது. அப்போ ஆகிய ஆணை என்பது இங்க மறைந்து வருவதால் இந்த 3மே பண்பு தொகையை சார்ந்ததாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதணும். இப்ப பண்பு தொகை வினைத்தொகை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுக்குறேன், அதை நீங்க போட்டு பாருங்க. அது உங்களுக்கு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வீடியோல உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.
இவைகளெல்லாம் பயிற்சி. நீங்க இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு இந்த சொற்கள் எப்படி பிரிக்க வருதா இல்ல 3 காலமும் மறைந்திருக்கான்னு பார்த்து பெயர் தொகை இது பண்பு தொகையா வினை தொகையாங்கிறத நீங்க எழுதிங்க. அடுத்த வீடியோவில் இதனுடைய விடையை சொல்லிட்ட பிறகு அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். நன்றி.